வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன ஜோதிட தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு முக்கியமான தேதியானது நெருங்கிடுச்சு, அதாவது நேரம் நெருங்கிடுச்சு. அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அன்னைக்கு தமிழ் மாதம் முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள், கிழமை செவ்வாய்க்கிழமை. அன்னைக்கு சூரியன் மேசராசியில் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் தான் ஒரு அற்புதமான நாள். அன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய திருநாள். இந்த திருநாள் முன்னிட்டு கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களாலையும் தாக்கங்கள் ஏற்படும். அந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எப்பயுமே யாராலையும் தடுக்க முடியாது. அது நடக்கணும் அப்படிங்கிறது விதிப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நடக்காமல் கிரகப்படி நடக்கிறது உறுதியாக இருக்குது. சரி, இந்த வீடியோவில் அந்த பலன்களை எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தமிழ் புத்தாண்டுடைய சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த புத்தாண்டு அன்னைக்கு என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிற சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல புத்தாண்டுடைய சிறப்புகளை பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கும்ப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சித்திரையுடைய மாதத்துடைய முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த வருடம் 2026 ஏப்ரல் 14 அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு செவ்வாய்க்கிழமை அதுவுமாக கொண்டாடப்பட இருக்கு. இந்த நாள் தமிழர்களுடைய பாரம்பரிய புத்தாண்டு நாளாக கொண்டாடப்பட இருக்கு. அதோடு தமிழ் மரபுகளை பேணி வளர்க்கக்கூடிய நாளாகவோ நமது பண்பாட்டு வேர்களை வலுப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகவும் கருதப்படுது. ஸோ இந்த நாளில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இயற்கையே ஒரு புதிய தொடக்கத்தை அறிவிக்கும். அதாவது மரங்களில் பூக்கள் பூக்கிறது, இலைகள் துளிக்கிறது, விவசாயிகள் புதிய விதைகளை விதைக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அதோடு சயின்ஸாக இந்த நாள் ஒரு சூப்பரான நாளாக மாறும். இந்த நாள் ஜோதிட ரீதியாக சூரியன் மேசராசியில் பிரவேசிப்பார். இதனால் இந்த நாள் மேசராசி தொடங்கக்கூடிய நாளாகவும் அழைக்கப்படும். இப்படி ரொம்ப சிறப்பான நாள் தான் இந்த நாள். தமிழ்நாட்டில் இந்த நாளை பலவிதமாக கொண்டாடப்படும். ஸோ வீடுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுத்தம் செய்கிறது, கோலம் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணப்படும். அதோடு இந்த நாளில் நீங்களும் மாயில தோரணம் கட்டி வீட்டு வாசலில் மஞ்சள் குங்குமம் வைத்து அரிசி மாவு ஆகியவற்றால் அழகான வரவேற்பு வாசல் அமைத்து நீங்கள் இந்த புத்தாண்டை வரவேற்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் புதிய உடைகளை அணிந்து கொள்ளணும். குழந்தைகளுக்கு இன்ஃபேக்ட் புதிய உடைகளை வாங்கி தரணும். மெயினாக முதியவர்களை வணங்கி இந்த நாளில் ஆசீர்வாதம் பெறணும். அதோடு காலையிலே நெல்லரிசி, பழங்கள், வெல்லம், தேன் ஆகியவற்றை சேர்த்து நெய்வேத்தியத்தை செய்யணும். அதோடு விசிறி, கண்ணாடி, பூக்கள், பழங்கள், நகைகள் ஆகியவற்றெல்லாம் ரெடி பண்ணி கனி எனப்படக்கூடிய அலங்காரத்தை இந்த நாளில் செய்யணும். இந்த கனியை ரெடி பண்ணி முதல்ல கடவுளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். பின்னர் நீங்களும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் பார்க்கணும். இந்த நாளில் இந்த மாதிரிலாம் செய்யணும். இதோடு பாரம்பரிய உணவுகளான மாங்காய் பச்சடி, நீர்மோர், புளிப்பு, இனிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு ஆகிய அறுசுவைகள் கலந்த உணவுகளை தயாரிக்கணும். இந்த அறுசுவை உணவுகள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றிறக்கங்களை அங்கீகரிப்பதாக குறிப்பிடப்படும். அதோடு இந்த நாளில் தமிழ் இலக்கியங்கள் இல்லைனா பஞ்சாங்கத்தை பார்க்கணும், படிக்கணும், இல்லைனா புதிய புத்தகங்களை வாங்கணும். எல்லாத்துக்கும் மேலே இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். அதோடு தானம் செய்யணும். குறிப்பாக ஏழைகளுக்கு உணவு வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள், நண்பர்களை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை இந்த நாளில் பரிமாறிக்கொள்ளணும். மெயினாக இந்த நாளில் எதை முதல்ல பார்க்குறோமோ எதை செய்கிறோமோ அதுதான் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு நன்மை தரும்னு சொல்லப்படும். அதனால் காலை எழுந்ததும் தாய் தந்தையரை வணங்கி ஆசீர்வாதம் பெறணும். பின்னர் இறைவனை வழிபாடு செய்யணும். அதோடு நல்ல விஷயங்களை முதல்ல பார்க்க செய்ய இந்த நாளில் முயற்சி பண்ணும். இந்த நாளில் புதிய முயற்சிகள் தொடங்குங்க, புதிய வியாபாரம் தொடங்குங்க, புதிய வேலை தொடங்குங்க, புதிய வீட்டுக்கு கூட போங்க. புதிய புதிய காரியங்கள் இந்த நாளில் எது வேணாலும் செய்யுங்க. இந்த நாள் சிறந்ததாக கருதப்படுது.
ஆக மொத்தம் இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புனிதமான நாளாக மாறுகிறது. இப்பேற்பட்ட இந்த புனிதமான நாளில் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கான ஆண்டு பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கான ஆண்டு பலன் என்னங்கிறத இப்போ உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். உங்கள் ராசிக்கான ஆண்டு பலனை தெளிவாக இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி, உங்களுக்கான ஆண்டு பலன்கள் வாங்க பார்க்கலாம். உயர்வான எண்ணம் கொண்ட கும்ப ராசிக்காரர்களே, அனுபவ அறிவால் வெற்றி பெறும் மாதிரி கிரக சூழ்நிலைகள் அமைகிறது. உங்கள் ராசினருக்கு 2026 தமிழாண்டு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக அமையறதுக்கு கண்டிப்பாக நிறைய கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதோடு நிறைய பொறுப்போடு செயல்படுவது உங்களுக்கு வேண்டும். கடந்த கால கஷ்டங்கள் அப்போ தான் உங்களுக்கு விலகும். எண்ணங்களில் பிரம்மாண்டமானது இருக்கும். லட்சியங்களை கனவுகளை நிறைவேற்றக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்க்கை வசந்தமாக இருக்கும். திட்டமிட்டு ஒரு காரியம் செய்திங்கன்னா கண்டிப்பாக அந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிளான் பண்ணி எது நீங்கள் பண்ணாலும் அது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். ஸோ பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முயற்சி பண்ணுங்க. அதுவே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெற்றிகரமாக நடந்து முடியும். புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதுவும் உயரும். சிந்தித்து செயல்பட்டால் செல்வாக்கை இந்த ஆண்டு உயர்த்தி கொள்ளலாம். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. அப்புறம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு 2-11 அதிபதியான குரு பகவான் கரெக்டாக ஆண்டு பிறந்து மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பஞ்சமஸ்தானத்திலையும் ஜூன் மாதம் முதல் ருண ரேக சஸ்துரஸ்தானத்திலையும் நின்று பலன் தருவார். சுமார் 5 மாத காலங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை கிடைப்பதால் சுப பலன்கள் உங்கள் ராசிக்கு கூடி வரும். திருமணம், குழந்தை பிரபாத்தம் போன்றவற்றில் நிலவிய தடை தாமதங்கள் அகலும். குலதெய்வ அருள் கடாட்சம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க. அதிக சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு வேலை மாற்றம் செய்யக்கூடாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருப்பவர்களுக்கு பல மடங்கு நன்மையான பலன்கள் நடக்கும். வருமானம் உங்களுக்கு உயரும். அதோடு விண்ணப்பித்த வீடு வாகன கடன்லாம் கிடைக்கும். நிரந்தரமற்ற வேலையில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. செலவு குறையும், சேமிப்பு உயரும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கிறது தென்படும். சில மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகளை சந்திக்க நேர்ந்தாலும் வெற்றிங்கிறது உறுதி. பண பற்றாக்குறையால் அவமானங்களை சந்தித்த நீங்கள் பொருளாதாரத்தை பெருக்க பல புதிய வழிகளை தேர்ந்தெடுப்பீங்க. தொழில் மற்றும் உத்தியோக விஷயமாக குடும்பத்தை பிரிந்து செல்ல நேரும். தாயின் அன்பு, ஆதரவு, நல்ல ஆசையும் கேட்டோம். தாயாருக்கு இருந்த உடல் ரீதியான மன ரீதியான தொந்தரவுகள் இந்த டைம் உங்களுக்கு நீங்கும். அந்த மாதிரி ஒரு நேரம் இந்த டைம் உங்களுக்கு குருவால் அமைகிறது. அதுக்கு தொடர்ந்து ராசிபதி சனி பகவான் இந்த 2026 தமிழ் வருடம் முழுவதும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இதுவரை சமுதாயத்துக்கு வெளியுலகத்திற்கு தெரியாமல் இருந்த உங்கள் திறமை பாராட்டப்படக்கூடிய காலம். பல வருடங்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அற்புத சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெரிய வாழ்வியல் மாற்றத்தை தரப்போகிறது. சிலர் காலத்தால் அழியாத படைப்புகளை படைத்து சாதனை படைப்பீங்க. வெளிநாட்டுக்கு சென்று வருவீங்க. அதிக அலைச்சல் இருக்கும். போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பணவரவில் தடை தாமதம் ஏற்படலாம் என்பதால் பண விஷயத்தில் யாரையும் நம்பக்கூடாது. குடும்ப பிரச்சனைகள் அகலோ. மனதில் நிரம்பி வழிந்த துக்கங்கள் விலகோ. முதல் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையோ. கல்லூரி அரியர்ஸ் பாடத்தை எழுதி முடிக்க ஏற்ற காலம். அரசியல், ஆன்மீகம், கலை என அனைத்து துறை திறமைசாலிகளும் பிரபலமடைவீர்கள். பூர்வீக சொத்து அல்லது தாய்வழி சொத்து, வீடு, கட்டிடம், நிலம் போன்றவற்றில் இருந்த எல்லை தகராறு சீராகோ. பாக பிரிவினையால் மனசங்கடம் சீராகோ. பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்குவீங்க. அந்தஸ்தை விமர்சிக்கக்கூடிய விதமான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி வீட்டை அழகுபடுத்துவீங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்ட குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய முயற்சி இப்போ பண்ணிங்கன்னா வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு சனியினால் இந்த மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. அப்புறம் ஆண்டுடைய துவக்கத்தில் ராசியில் ராகுவும் சமசப்தமஸ்தானத்தில் கேதுவும் நிற்கிறார். பிறகு டிசம்பர் 5, 2026 முதல் 12ஆம் இடத்துல ராகுவும் 6வது இடத்துல கேதுவும் சஞ்சரிப்பாங்க. ராசியில் ராகு நிற்பதால் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு கண்ணிமைக்கக்கூடிய நேரத்தில் தவறான தொழில் முதலீட்டில் ஈடுபட நேரும். அதனால் சிறிய முதலீட்டில் பெரிய லாபத்தை தந்து தவறான பெரிய முதலீட்டில் வம்பு வழக்குகள் தேடி வருங்கிறதுனால புதிய ஒப்பந்தங்களில் தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளில் மிகுந்த கவனம் தேவை. விசுவாசமான வேலையாட்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. நம்பகமான வேலையாட்கள் இன்மை உங்களுக்கு நிம்மதியின்மை தரும். ஸோ இந்த டைம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ சுப பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வருடம் தான். சாதிக்கக்கூடிய எண்ணமும் மேலோங்கும். அதனால் கவனமாக இருக்க மறக்காதீங்க.
இந்த ஆண்டுக்கான பலன் உங்கள் ராசிக்கு இதுதான் குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.